ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிற படம் 2016 ரிலீஸ் ஆன த ஏஷியன் கனெக்ஷன். IMDbலேருந்து இந்த படத்துக்கு வெறும் 3.2 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு 2 பேர் இருப்பானுங்க. இவனுங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் ராபரிஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஒரு தருணத்தில் இவனுங்க ஒரு ட்ரக் டீலரோட பணத்தை பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அந்த ட்ரக் டீலரோட ஆளுங்க இவங்கள தேடிட்டு வராங்க. அவங்கக்கிட்ட இருந்து இவனுங்க எப்படியெல்லாம் தப்பிக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருந்துச்சு. படத்தை பாருங்கள். படத்தில் வரக்கூடிய ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஏதோ பார்க்குற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. படத்துடைய தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான். நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு நல்லது தான். இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சும்மா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிற படம் 2023 ரிலீஸ் ஆன நாட்டி கேர்ள். IMDbலேருந்து இந்த படத்துக்கு 5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஒரு ஹெட்டாக இருப்பார். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணுற ஒரு ஐடியாவை சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஒரு தருணத்தில் நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபாரஸ்ட்டை இது பண்ணுறதுக்காக, சேவ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் லைட்டாக சம்மதிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, இவங்க 2 பேருக்குள்ளே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சா இல்லையா, என்ன தான் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு ஸ்டோரி லைனாகவே இருந்துச்சு. இந்த படத்தை முழுக்க முழுக்க இவங்க யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா படத்தில் அந்த மாதிரியான சீன்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் நிச்சயமாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் ஒரு டீனேஜராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பி பார்ப்பீங்க. ஸோ பார்க்கணுன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த படமும் இப்போ தான் தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிற படம் 2016 ரிலீஸ் ஆன லவ் ஃபைண்ட்ஸ் யூ இன் வேலண்டைன். IMDbலேருந்து இந்த படத்துக்கு 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்கும். அந்த ரேஞ்சை நம்ம ஹீரோயின் வந்து விற்கலாம் அப்படின்ற முடிவில் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சம்மருக்கு அங்கே போயிட்டு தன்னுடைய ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு யாரு கூட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியாகவே இருந்துச்சு. படத்தில் வரக்கூடிய ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரியுமே நல்லா இருந்துச்சு. படத்தில் வர லவ் சீன்ஸ்லாம் படத்தில் சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் படத்துடைய தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு லவ் மூவி அப்படின்னு தான் இந்த படத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த படமும் இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிற படம் 2020 ரிலீஸ் ஆன த மேன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட். IMDbலேருந்து இந்த படத்துக்கு 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரசிடெண்ட்டை இப்போது யாரோ போட்டு தள்ள போகிறாங்க. ஆனால் அது யார் அப்படின்றதெல்லாம் தெரியல. அது யார், அவரை போட்டு தள்ளாமல் யாராவது அவரை காப்பாற்றினாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட வேறு லெவலான ஒரு ஸ்டோரி லைனாகவே இருந்துச்சு. இந்த படத்தை ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு கொரியன் மூவியை பாருங்கள். பொலிட்டிக்கல் த்ரில்லர் கேட்டகரியாக செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. மூவி ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. படம் செம்மையாக இருந்துச்சு. படம் முழுக்க த்ரில்லிங்காக ஒரு சீனும் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இவங்க படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். ஒரு ஒர்த்தான சூப்பரான ஒரு கொரியன் த்ரில்லர் மூவி. இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க.
நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற படம் 1997 ரிலீஸ் ஆன த ஃபிஃப்த் எலிமெண்ட். ஐஎம்டிபியிலேருந்து இந்த படத்துக்கு 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தீய சக்தி ஒன்று இருக்கும். அந்த தீய சக்தியை அழிச்சே ஆகணும். அதை அழிக்கணும் அப்படின்னா ஒரு ஆயுதம் ஒன்று தேவைப்படுது. அந்த ஆயுதம் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஃப்த் எலிமெண்ட்டை காப்பாற்றுற ஒரு முயற்சியில் இப்போது நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி வே இருந்துச்சு. இந்த படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் வில்லிஸ் அண்ட் மில்லா ஜோவோவிச் மேம் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். படம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு செமையாகவே இருந்துச்சு. அந்த டைம்லேயே இந்த அளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக சூப்பரான ஒரு மூவியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக நம்பி பார்க்கலாம். மூவி ஃபுல்லாகவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டோட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுவும் இந்த படத்தை நம்ம ப்ரூஸ் வில்லிஸ் அண்ட் மில்லா ஜோவோவிச் இவங்க ரெண்டு பேருக்காகவே நீங்கள் கண்டிப்பாக நம்பி பார்க்கலாம். சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போது தமிழ் டப்பில் வேறு வந்திருக்கா. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை இப்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த படங்கள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படங்களை பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உடனுக்குடன் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye guys.